Salatullah, salamullah ala taha rasulillah. Salatullah, salamullah ala yasin habibillah. Salatullah, salamullah ala taha rasulillah. Salatullah, salamullah ala yasin habibillah. Fa inna abi wa walidati wa لعرض محمد منكم فداء. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. فإن أبي ووالدتي وعرضي لعرض محمد منكم فداء. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. فإن أبي ووالدتي وعرضي لعرض محمد منكم فداء. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. إلهي أنت ذو الجود وطه منبع الجود وغوث أعظم جودي لفلك دار بحر الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. مرادي يا مرادي يا مرادي يا مرادي مرادي جند سيد محمد مولى البخاري مرادي. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. بلغ العلا بكماله كشف الدجى بجماله حصلت جميع خصاله صلوا عليه وآله. اللهم صل وسلم على سيدنا
كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை ஈமான் என்னும் விசுவாசம் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மத்துல் ஆலமீன், ராஹத்துல் ஆஷிகீன், முராதுல் முஷ்தாகீன், ஹயாத்துல் ஆலமீன், ஹபீப ரப்புல் ஆலமீன், ஜத்தல் ஹஸனி வல் ஹுசைன், ரூஹுல் வஜூத், நூருல்லாஹி, ஐனுல்லாஹி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாரி மறந்து அருள் செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாளையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மகத்தான முன்னிலையில் எல்லா அடியார்களும் நிறுத்தப்படுவார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், அடிக்கடி பயான்ல கேட்கிற விஷயம். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை கோடி மனிதர்களை படைத்திருக்கின்றானோ அந்த மனிதர்களும் ஜின்களும் எல்லாரும் அல்லாஹ் கூட நிறுத்தப்படுவாங்க. மாஷா எல்லா மனிதர்களும் தன்னுடைய நிலை இன்றைய தினத்தில் என்னாகுமோ ஏதாகுமோ என்ற மிகப்பெரிய அதிர்ச்சியில் பயத்தில் உறைந்து போயிருப்பார்கள். அது மாதிரி மனுஷன் அது வரைக்கும் பயந்தே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட பயங்கரமான பயத்தில் இருப்பான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏலான், ஒரு அறிவிப்பு செய்வான். மாஷா அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். ஹதரத்துல் இலாஹியால இருந்து அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், பேர ஞாபகம் வச்சுங்க. அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், ஜமாத் எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு, எந்த விதமான ஹிசாபும் விசாரணையும் இன்றி ஜன்னத்துக்குள்ள தாখিল அவங்க எல்லாரும். மாஷா அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், ஹிசாபே ஆரம்பிச்சிருக்காது, ஸ்டார்ட் ஆகி இருக்காது. கியாமத்துடைய விசாரணைகள் அல்லாஹ் ஜல் ஜலால் அறிவிப்பு செய்வான். அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், ஹதீஸ் நபவி, சையதுல் அன்பியா வல் முர்சலீன், زینت فرش زمین جانش عرش برین محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم وشرف کرم مجد والا نائق و امان لسار الحق الکریم البشارت سیرانگی امبرمانا صلی اللہ علیہ وسلم. மைதான மஹ்ஷர்ல ஹிசாப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏலான் செய்வான். அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், ஜமாத்தார்கள் எந்த விதமான உங்களுக்கு விசாரணை கிடையாது, நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் ஜன்னத்துக்குள்ள தாখিল ஆகணும். اللهم اجعل نصيبنا في الدارين بجاه سيد الانبياء والمرسلين وعلى اهل بيته الاطهار اجمعين. ما شاء الله. اهل الاخوه في الله، الله سبحانه وتعالى என்ன சொல்வா, பிலா ஹிசாப், உங்களுக்கு எந்த விசாரணை கிடையாது, எதை பத்தியும் விசாரணை கிடையாது. மாஷா அல்லாஹ், எதை பத்தியும் விசாரணை கிடையாது. நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, பிலா ஹிசாப் ஜன்னத்துக்குள்ள தாখিল ஆகும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போங்க. அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ், அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ் மா மானா? அஹ்லுல் உஹ்வத்தி ஃபில்லாஹ் யார்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஹபூபின்களை அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைத்தவர்கள். மாஷா அல்லாஹ்வுடைய மஹபூபின்களை, அல்லாஹ்வால் பிரியப்படப்பட்டவர்களை, அல்லாஹ் பிரியப்பட்டவர்களை, அல்லாஹ் இஷ்டப்பட்டவர்களை, அல்லாஹ் நேசித்தவர்களை, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான முகர்ரமான இபாதுகளை அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைத்தவர்கள். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத் அத்ஹாரஹிய நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பரிசுத்தமான பரம்பரையில் 33வது தலைமுறை சிபத்துல் கரீமாக வந்த அஸ்ஸையீத் முஹம்மது மௌலா ஜலாலியுல் ஹுசைனி வல் ஹஸனி அல் புகாரி ஜத்துல் கரீம் சாஹிப் கண்ணூரி நாயகத்துடைய உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸ்ல இந்த ஹௌசலாத்துடைய தக்கால அல்லாஹ் யாரையெல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ் ஹாதிராக்கி இருக்கிறானோ எல்லாம் மாஷா அல்லாஹ் அஹ்லுல் முஹவத் ஃபில்லாஹ் மாஷா அல்லாஹ் ஆமீன் அஹ்லுல் முஹவத் ஃபில்லாஹ் ஆமீன் அஹ்லுல் முஹவத் ஃபில்லாஹ் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள நாயகத்துடைய 33வது தலைமுறை வாரிஸ் غوث الدارين غوث الفقراء والضعفاء واليتامى والعاصين والمساكين غوث المشايخين غوث الدهر غوث الأغواث جدي قرة عيني ملجأي السيد محمد مولى جلالي الحسيني والحسني البخاري مولده كورتي ومركزه كالنوري رضي الله تعالى عنه وحفاظ علينا البركات منه دار الدار آمين நாயகத்துடைய மகத்தான உருஸ் முபாரக் மஜ்லிஸ்ல வந்து ஹாதிரா இருக்கிறார் எல்லாம் யார் மாஷா அல்லாஹ் அஹ்லுல் முஹவத் ஃபில்லாஹ் மாஷா இங்க என்ன சில ரூபாக்களை செலவழிச்சு இங்க வந்திருப்பீங்க அதுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு என்ன கிடைக்குது மாஷா அல்லாஹ் ஹிசாப் இல்லாம அல்லாஹ் உங்களை ஜன்னத்துக்கு அனுப்புறான் மாஷா அல்லாஹ் हिसाब इल्लाम अल्लाह जन्नत का परामर्शा नाम अहल बैत अतहार रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम उरूस मुबारक வந்து ஷாமிலாக கூடிய அந்த நன்மையை நம்முடைய உம்மா அப்பாவுக்கு மாஷா அல்லாஹ் ஹதியா செய்ய முடியும் மாஷா அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களுக்கு நம்ம உடன்பிறப்புகளுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நாம என்ன செய்ய முடியும் ஹதியா செய்ய முடியும் மாஷா அல்லாஹ் மௌலா புகாரி அப்பாவுடைய மனதை இனாயத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் अहलुल मुहब्बत फिल्लाह जदी कुर्रतैनी मलजाई सय्यद मोहम्मद मौला जलाली और हुसैन और हसन अल बुखारी नायक माशाअल्लाह इन्ना எல்லாரே ரஹ்மத்துல் ஆலமீன் உடைய புள்ளவங்க மாஷாஅல்லாஹ் எல்லாரே மாஷாஅல்லாஹ் தாখিলাக்கி பிலா ஹிசாப் ஜன்னத்துக்கு கொண்டு போறதுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன இங்க கூட்டிருக்காங்க தவிர வேற ஒண்ணும் இல்ல மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشرف كرم مجد والا நாயகர் கோமானுடைய அஹ்ல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் என்பது அது மாஷா அல்லாஹ் என்ன சாதாரணது அல்ல மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுக்கு எந்த குவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதே குவத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் அஹ்ல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்மத்தல் அவர்கள் ஷான் மாஷா அல்லாஹ் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரமதுல்லாஹு ஸலவாத்துல் கரீம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான் யார அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுக்கறானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார சூஸ் பண்றானோ அல்லாஹ் யார தேர்வு செய்கின்றானோ அப்படிப்பட்ட சொந்த நல்லடியார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நசீபாக்குவான் மாஷா அல்லாஹ் மஜா நசீபாக்குவான் ஆமீன் இத குர்ஆன் தஸ்தீக் செய்து குர்ஆன் தஹ்கீக் செய்து மாஷா குர்ஆன் தஹ்கீக் செய்து மாஷா குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஒவ்வொரு ஆயத்துக்கு ஒவ்வொரு அலமத் உண்டு ஆயத்துல் குர்சி سيد الآيات القرآن العظيم நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மன்னர் அருள் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாட்டுக்கு பாதுஷா ராஜா இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு கிங் இருக்கிற மாதிரி குர்ஆன் ஷரீஃபுக்கு கிங் எது மாஷா அல்லாஹ்
ஆயத்துல் குர்சி சையதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அஸீம். இப்ப ஆயத்துல் குர்சிக்கு எப்படி சையதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அஸீம்ங்கிற பேர் இருக்குதோ அது மாதிரி குர்ஆனுடைய ஆழத்துல குர்ஆனுடைய லோகத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆயத்து தத்ஹீரா. ஆயத்து தத்ஹீரா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ஷஃபீஉல் முத்னபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கரம் மஜத வல்ல நாயக கோமான் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸீம் ஷானை அல்லாஹ் பயான் செய்து தரக்கூடிய ஆயத்து ஷரீஃப் ஆயத்து தத்ஹீரா. இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் الرجس أهل البيت ويطهركم تطهيرا. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாளும் இப்னு அஸாக்கிர்ல இந்த ஹதீஸ் வருது, எல்லா நாளும் தஹஜ்ஜத்துடைய வக்தில கண்மணி நாயகம் அவர்கள் அவர்களுடைய ஒளிமயமான மாளிகையில் இருந்து புறப்பட்டு நாயகம் அவர்கள் வாசம் செய்யக்கூடிய அந்த புனிதமான அரண்மனையிலிருந்து புறப்பட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபுதல் கரீமான பிதாத்துல் அலீமான சையதத்துல் ஆலமீன் சையதத்து மின் நிசாஇ அஹ்லுல் ஜன்னah ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சையதான ஷபாப் அஹ்லுல் ஜன்னah ஹஸனைன் கரீமைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கியாம் செய்யக்கூடிய பைத்துல் கரீமுடைய வாசல்ல வந்து நின்று மிட்நைட்ல தஹஜ்ஜத்ல சையதா பாத்திமா நாயகி சையதுனா அலி நாயகம் சையதுனா ஹஸன் நாயகம் சையதுனா ஹுசைன் நாயகம் சையதா ஸைனப் நாயகி எந்த முபாரக்கான தர்பார் ஷரீஃப்ல கியாம் பண்ணிருக்காங்களோ இந்த அந்த நூரானியத்தான இந்த பைத் ஷரீஃப்ல அவங்க தங்கி இருக்கிறாங்களோ அந்த முபாரக்கான வீட்டு வாசல்ல வந்து நின்று தஹஜ்ஜத்துடைய வக்தில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல சத்தமிட்டு இந்த ஆயத் ஷரீஃப் ஓதுவாங்க. இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் الرجس أهل البيت ويطهركم تطهيرا. السلام عليكم يا أهل البيت السلام عليكم يا أهل البيت. எல்லா நாளும் மாஷா அல்லாஹ் தாரணி போட்டும் தண்ணீர் ரட்ட தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துல நாயகம் ஓதுற விருது ஷரீஃப் இது மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத்துல நாயகம் அவர்கள் திலாவத் செய்யக்கூடிய லிசான் ஹக்குல் கரீமில நடத்தாட்டக்கூடிய விருது ஷரீஃப் மாஷா அல்லாஹ். சரி அலி நாயகம் சொல்றாங்க, நானும் முயற்சி பண்ணுவேன், இன்னைக்கு நாயகம் வந்து சலாம் சொல்ல முன்னாடி நம்ம கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சையதி யா ரசூலுல்லாஹ்னு சலாம் சொல்லணும் நாயகத்துக்குன்னு சொல்லி நான் ரொம்ப முயற்சி பண்ணி என்ன விடிய விடிய முடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா கண்மணி நாயகம் வார நேரத்துல நான் கண்ணை அசந்து போயிடுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய சௌகத் கரீம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத்னு சொல்லி மாஷா நாயகம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு மாஷா அல்லாஹ் காட்டுறாங்க தன்னுடைய பரிசுத்தமான அந்த அஹ்லு பைத் அத்ஹார். அஹ்லு பைத் அத்ஹார் யார் மாஷா அல்லாஹ்? சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம் மாஷா அல்லாஹ். இந்த அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸீமு ஷான் என்னன்னு சொல்லி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தர்றாங்க மாஷா அல்லாஹ். எல்லா நாளும் தஹஜ்ஜத்துல போய் மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத்துல மாஷா அல்லாஹ் என்ன நாம படுக்கிற பெட்டில எந்திரிச்சு உட்கார்ந்து உதவு செய்யறதுக்கு நேரம் இருக்குதா நேரம் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத்னு சொல்றது சுன்னத்து நபவி மாஷா அல்லாஹ். சுன்னத்து நபவி மாஷா அல்லாஹ். இப்னு அஸாக்கிர்ல வருது எல்லா நாளும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விருது ஷரீஃபை செய்வாங்க மாஷா அல்லாஹ். இந்த விருது ஷரீஃபை செய்வாங்க மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் அதுக்கு முன்னாடி ஆயத்தை ஓதுவாங்க. இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் الرجس أهل البيت ويطهركم تطهيرا. ஆயத் ஷரீஃபுக்கு என்ன பேரு? குர்ஆனுடைய லோகத்துல ஆயத்து தத்ஹீரா. ஆயத்து தத்ஹீரா மாஷா அல்லாஹ். எப்படி ஆயத்துல் குர்சி இருக்குதோ அது மாதிரி ஆயத்து தத்ஹீரா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்து தத்ஹீரால அல்லாஹ்வுடைய அடிமைகளான அல்லாஹ்வுடைய இபாதுகளான நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லி தரான்? இன்னமா கலிமா ஹஸர் இன்னமா யுரீதுல்லாஹ் நிச்சயமாக இல்லவே இல்லை அல்லாஹ் நாடுவதெல்லாம் இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் الرجس. நல்ல கவனிக்கணும் தவஜ்ஜுஹ். லியுذஹிப அன்கும் الرجس
அஹ்லல் பைத் வ யுطஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் தாஹிராக்கப்பட்ட முத்தஹராக்கப்பட்ட அல்லாஹ் இராதத்து செய்யறதெல்லாம் அல்லாஹ் நாடுவதெல்லாம் ஓ அஹ்லு பைத் அத்ஹாரே தங்களை விட்டு எல்லா விதமான ரிஸ்ஸையும் அல்லாஹ் தூராக்குற மாஷா. அப்போ இங்க மானா ஏதோ அஹ்லு பைத் அத்ஹார்ல ஏதோ என்ன டிஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு தன்மை இது அஹ்லு பைத் அத்ஹார் இருக்குதுன்னு அப்படி பொருள் அல்ல. மஹாதல்லாஹ். என்ன மானா இங்க ஓ அஹ்லு பைத் அத்ஹாரே அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமுடைய ஸாத் குத்ஸியாவுடைய ஜுஸ்இய்யத்தானவர்களே அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத் குத்ஸுல் அலீல் அலீமுடைய ஜுஸ்இய்யத்தானவரே அஹ்லு பைத் அத்ஹாரே அல்லாஹ்வுடைய இராதத் எல்லாம் அல்லாஹ் நாடுவதெல்லாம் தங்களை விட்டு மாஷாஅல்லா ரிஜ்ஸை அல்லாஹ் தூரமாக்குறான். ஓ அஹ்லு பைத் அத்ஹாரே தங்களுடைய மஹப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கு நசீபாக மாட்டான்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு சொன்னா, யாரு ரிஜ்ஸோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் மாஷாஅல்லா. அசுத்தமானவர்கள் தங்களை நெருங்க முடியாது மாஷாஅல்லா. அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டவர்கள் பாவிகள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமானவர்கள் தங்களுடைய தர்பார் ஷரீஃப் பக்கத்துல இருக்கேன்னா வரவே முடியாது மாஷாஅல்லா. ரிஜ்ஸ் யார் மாஷாஅல்லா? யாருக்கு அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத் இல்லையோ அவர்கள் ரிஜ்ஸ் மாஷாஅல்லா. இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் الرجس லியுذஹிப அன்கும் الرجس அஹ்லுல் பைத் வ யுطஹிரக்கும் தத்ஹீரா. அப்படின்னு சொன்னா ஏதோ அஹ்லு பைத்திட்ட கலஞ்சி எடுத்து அகற்ற வேண்டிய காரியங்கள் விஷயங்கள் இருக்குதுன்னு அப்படி பொருள் அல்ல. காரணம் என்ன? அஹ்லு பைத் அத்ஹார் யார் மாஷாஅல்லா? சையீதா ஃபாத்திமா யாரு? கபுத ரசூலுல்லாஹ். கபுத ரசூலுல்லாஹ் மாஷாஅல்லா. விளங்குதா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷாஅல்லா என்ன பரிசுத்தமான திருமேனியே நூறா இருக்குது மாஷாஅல்லா. திருமேனியே நூறா இருக்குது. உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, கடுமையான இருட்டு காலம் அந்த நேரத்துல என்ன இரவு நேரத்துல நான் ஒரு விளக்க பத்தி வச்சுக்கிட்டு கிழிஞ்சு போன துணியை தச்சுக்கிட்டு இருந்தேன். வேகமா அடிச்ச காத்துல விளக்க அணைஞ்சு போயிடுச்சு. ஊசியும் கீழே தவறு விழுந்துருச்சு. இப்ப ஊசியை தேடி எடுக்கிறதுக்கும் விளக்க ஏத்துறதுக்கும் இடம் இருட்டா இருக்கு. என்ன செய்யணும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க மாஷாஅல்லா. இடமே ஒளிவாயிடுச்சு மாஷாஅல்லா. காரணம் சிராஜுல் முனீர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராஜுல் ஆலமீன் வந்த உடனே மாஷாஅல்லா இடம் பூரா ஒளிவாயிடுச்சு மாஷாஅல்லா. ஜஸது முபாரக்காவே நூறா இருக்குது. குர்ஆன் சொல்லுது மாஷாஅல்லா கத் ஜாஅக மினல்லாஹி நூர் அல்லாஹ் மாஷாஅல்லா. ஜஸதே நூறா இருக்கும்போது கபுது ஈரக்குல துண்ட எந்த அளவுக்கு நூறா இருக்கு மாஷாஅல்லா. அந்த ஈரக்குல கபுதுல் கரீம் யார் மாஷாஅல்லா? ஃபாத்திமத்துல் பத்தூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கல்ப அத்ஹாருல் அஸீம்ங்கறாங்க ஃபாத்திமா மாஷாஅல்லா. எந்த கல்புல குர்ஆன் நாஸில் ஆவுதோ, எந்த கல்பு ஷரீஃப்ல அல்லாஹ் கஸம் செய்றான காஃப் காஃப் வல் குர்ஆனுல் மஜீத் காஃப் காஃபுக்கு மாஷாஅல்லா என்ன ஹுரூஃபே முகத்தஹாத் இதுக்கு மாஷாஅல்லா என்ன தஃப்சீர் கொடுக்கறாங்க முஃபஸ்ஸிரீன்கள். மாமா என்ன காஃப் அக்ஸம் அல்லாஹ் தஆலா பிகுவத் கல்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கஸம் செய்றா மாஷாஅல்லா ஹபீபே தங்களுடைய பேர் ஆற்றல் மிக்க ஒப்பற்ற உயர்வையும் மகா சக்தி மிக்க கல்ப அத்ஹாருல் கரீம் மீது சத்தியமாக மாஷாஅல்லா காஃப். அந்த காஃப் என்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த கல்புல் கரீம் மீது அல்லாஹ் கஸம் செய்றானோ அந்த கல்பு யார் மாஷாஅல்லா? ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கல்புல் கரீம் யார் மாஷாஅல்லா? ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் என்ன அன்கும் ரிஸ் அஹ்லு பைத்தே தங்களை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா ரிஸ்ஸையும் அல்லாஹ் தூராக்குறான். ஓ அஹ்லு பைத்தே ரிஸ்ஸுகள் தங்கள் பக்கத்துல வர முடியாது மாஷாஅல்லா. தங்களுடைய அஸீமு ஷான், தங்களுடைய ஒப்பற்ற உயர் பெறும் பெருமைகள், தங்களுடைய ஃபக்ரியத் என்ன செய்ய முடியாது? அசுத்தமானவருக்கு அல்லாஹ் புரிய வைக்க மாட்டான்.
அசுத்தமானவனுக்கு அல்லாஹ் புரிய வைக்க மாட்டான். அல்லாஹ் யாரை தூய்மையாக்கி இருக்கிறானோ, அல்லாஹ் அவனுடைய ஹஷ்யத்தை கொண்டு, அவனுடைய உள்ளட்சத்தை கொண்டு, ஈமானை கொண்டு அல்லாஹ் யாரை பரிசுத்தமாக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் தான் மாஷா அல்லாஹ் தாஹீன்களுக்கு தான் என்ன தங்களுடைய முத்தஹரியத்தை மாலுமாவை தவிர தங்களுடைய மஹப்பத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கலையோ, தங்களுடைய மகிமையை மகத்துவத்தை கிரேட்னஸ் அல்லாஹ் யாருக்கு மாலுமாக்குற, தங்களுடைய அந்த அனுமதி மேல ஃபெய்த் பண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை நசீப அல்லாஹ் யாருக்கு கொடுக்க மாட்டானோ, யாரு ரிஸ்ஸோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இன்னமா யுரீதுல்லாஹ் லயுذஹிப அன்கும் ரிஸ் அஹ்லல் பைத் வயுطஹிரகும் தத்ஹீரா வயுطஹிரகும் தத்ஹீரா. மாஷா அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, மாஷா அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, அஹ்லல் பைத் அத்ஹார முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான அஹ்லல் பைத் அத்தாவுடைய அஸீம ஷான பத்தி இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் துல் ஜலால் கலாமுல்லாஹ் கிதாபுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் நமக்கு பயான் செய்தார். மாஷா அல்லாஹ் இன்னமா யுரீதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் ரிஸ் அஹ்லல் பைத் வயுطஹிரகும் தத்ஹீரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான மஜ்லிஸ்ல நாயகம் அவர்கள் ஹுதூரா இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜல்வா அஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹாலாத் ஷரீஃப்ல சஹாபத்துலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஈமான்தார்களான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற தமீம் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஜலீல் கத்ர் சஹாபத் எல்லாரும் இருக்கும்போது நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாரான அமீருல் முஃமினீன் கலீஃபத் ரசூலுல்லாஹ் சித்திகுல் அக்பர் ஃபாரூக்குல் ஆலம் ஜாமிஉல் குர்ஆன் குர்ரத்துல் பத்தூல் அபூ துராப் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹஃபஸ் அலைஹி பரக்காத் மின் வதஅலத் ஆமீன். மஸ்ஜித் அலி நாயகம் அவர்கள் கண்மன் நாயகத்துடைய மஜ்லிஸுக்கு தாখিল ஆகும்போது சரி அலி நாயகம் உள்ளக்க என்டர் பண்ணுவாங்க. ஒரு குரூப் அந்த முபாரக்கான மஜ்லிஸ்ல இருந்து எழுந்திருச்சு வெளியே போகும். நல்லா கவனிக்கணும். அலி நாயகம் ரசூலுல்லாஹி மஜ்லிஸுக்கு ஹாஜர் ஆகுவாங்க. ஹதீஸ் ஷரீஃப். ஒரு குரூப் மஜ்லிஸ்ல இருந்து எழுந்து ஹாரிஜா வெளியே போகும். வெளியே போனால வெளியே போனவன்ட அப்படி யோசனை உண்டாகும், நான் ஏன் வெளியே வந்தேன்? கண்மன் நாயகத்துடைய சங்கையான திரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருந்தேன். அல்லாஹ்வுடைய நூறு முத்தலக்கான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபக்கான முதவல்லம் வதுஹா வஜ்ஹுல் அஸீல் அஸீம் நான் பாஸாதத் ஜியாரத் ஹாசில் ஆகிட்டு இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏன் வெளியே வந்தேன்? அல்லாஹ் கண்மனாஜர் வஜூல் கரீம் பார்த்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அப்படி ஒரு தௌஃபீக போற சிந்திக்கிறாப்ல. புரிஞ்சா? சிந்திக்கும் போது அவர் மனசிலே மான வருது, சீதனா அலி நாயகத்தின் மீது கொண்ட புகழின் காரணமாக சேன அலி நாயகத்துக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தரக்கூடிய அந்த அந்தஸ்தில் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் புகழும் கொண்ட காரணத்தினால, நிஃபாக் உண்டான காரணத்தினால நாயகத்துடைய மஜ்லிஸ்ல இருந்து வெளியில ஹாரிஜாய் ஒரு குரூப் போகுது. மாஷா. அப்ப சேதனா அலி நாயகத்தின் மீது புகழ் கொண்டால என்ன புதுசா இப்ப ஒண்ணு உண்டாகல. ரசூலுல்லாஹ்வுடைய திருஹதரத்தை நாயகத்துடைய முன்னிலையிலே சம்பவம் நடக்குது. மாஷா அல்லாஹ். ஹதீஸுடைய மத்தன்ல அடுத்த வாக்கியம் ரொம்ப நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு அஜாயிபான வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ். என்னாவது மாஷா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருஹதரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜூதா இருக்கும்போது நாயகத்தை ஈமான் கொண்ட மூமினே முத்தகீனான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, தமீம் அன்சார் ரலியல்லாஹு போன்ற பத்ரீன்கள் எல்லாம் இருக்கும்போது மாஷா அல்லாஹ், அன்சாரிகள் முஹாஜிர்கள் இருக்கும்போது ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ ரஃபானா மின் பரகாத்தின் தஹரத்தன் ஆமீன் எல்லாரும் இருக்கும்போது மாஷா அல்லாஹ் ஒரு குரூப் என்னால திடீர்னு எந்திரிச்சு, ஒரு வாண்டட் இல்ல, அவசியம் எதுவும் இல்ல, தேவை எதுவும் இல்ல, வெளியே போகணுங்க நிர்பந்தம் ஒண்ணு இல்ல, நிர்பந்தம் இல்லாம ஒரு குரூப் எந்திரிச்சு ஹாரிஜாய் போகுது. நாயகத்துல கேட்கவும் இல்லை, கண்மன் நாயகத்துல இஜாசத்து கேட்கவும் இல்லை. மாஷா தானா எந்திரிச்சு போ. சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க? ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா
நாயகத்துடைய மதுகு பாடக்கூடிய மாதுகின்கள்ல உள்ள சஹாபி. அவங்கள வீடு மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல் குபா பக்கத்துல இருந்துச்சு. ரொம்ப தூக்கி பிடிக்கிறான் தூக்கி தெரி கரெக்டா பாரு. தப்பி ஒழுங்கா போறாங்க. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அந்த வீடு எங்க இருந்துச்சு? மஸ்ஜிதுல் குபா பக்கத்துல இருந்துச்சு. ஒரு தடவை வீட்டுல இருந்து புறப்பட்டு ஒழுங்கா படி பாத்துக்க. ஒரு தடவை வீட்டுல இருந்து கிளம்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத் கண்மன்னாத்திலே வந்தோஹா வஜ்ஹுல் அலைஹி பாஸாத ஜியாரத்துக்கு வராங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா ஆமீன். அப்படி வரும்போது அவங்க காதுல ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கு விழுவுது. நல்லா கவனிக்கணும். மஸ்ஜிதுல் குபா பக்கத்துல இருக்கிற சஹாபி வீடு இருக்கிற சஹாபி அங்க இருந்து கிளம்பி நாயகத்தை ஜியாரத் செய்யறதுக்காக ஹரமுக்கு வராங்க. நாயக ஹரம்ல மிம்பர் ஷரீஃப்ல இருந்து சஹாபாக்களுக்கு நசியத் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஹரம் நிரம்பி வழியுது. எல்லாம் இடம் இல்லாம நின்று இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தேவியத்துவ திருமுகத்தை பார்க்கணும்னு சொல்லி சஹாபாக்கள் அப்படி ரொம்ப எல்லாரும் என்ன அதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நாயகம் நிக்கிற சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இஜ்லிஸ், எல்லாரும் உட்கார, சிட் டவுன். இஜ்லிஸ் சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துட்டாங்க. இஜ்லிஸ் சொன்ன வார்த்தை அப்துல்லா பின் ரவாஹா நடந்து பைவாக் வந்துட்டு இருக்கிறாங்களே அவங்களோட காதுல விழுவுது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க தன்னைத்தான் ரசூலுல்லாஹ் உட்கார சொல்றாங்க. ரோட்லயே உட்கார்ந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். கடுமையான வெயில், மூளை உருவுற மாதிரி, மூளை என்ன மெல்ட் ஆகுற மாதிரி வெயில் அடிக்குது. மண்டையை புழக்கிற வெயில். அந்த வெயில் நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. இத்ரிஸ் கால விழுந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். காரணம் என்ன? மூமின், ஈமான்தாரி, கல்புல ஈமான் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு லப்பைக் செய்தி ஆசம். மஜ்லிஸ் எல்லாம் முடிஞ்சு சஹாபாக்கள் வரும்போது பார்த்தா இவங்க ரோட்ல உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, என்ன கையில ஒண்ணும் இல்ல, நடு ரோட்ல உட்காந்துக்கிறாரு. என்னங்க ரோட்ல உட்காந்துக்கிறீங்க? இல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ரிஸ்னு உத்தரவிட்டாங்க, நான் உட்கார்ந்துட்டேன்னு சொல்லி. சஹாபாக்கள் என்ன ஒருத்தவங்க பேரு இன்னொருத்தவங்க ரொம்ப அக்கறையும் ரொம்ப பிரியமும் பாசமும் உள்ளவங்க. அந்த மாதிரி கொடுக்க அல்லாஹ் நமக்கு கதா செய்வானா. மூமின் என்ன தன் நஃப்ஸை மட்டும் பார்க்க கூடாது. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகத்துக்கு வணங்கி போய், நாயகமே அப்துல்லா பின் ரவாஹா நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, தாங்கள் இத்ரிஸ்னு சொன்னீங்கன்னு சொல்லி என்னமோ சொன்னாங்க. அவர் கூட்டிட்டு வாங்க சொன்னோன்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஸல்லல்லாஹு முபாரக்கான திரு ஹதரத்துக்கு வந்து நாயகத்துடைய கதமேன ஷரீஃபை தேவியத்தை வைத்திருப்ப ஒரு பாத புஷ்பங்களை அறுபது கரங்களை முத்தமிட்டோம். நாயகம் கேட்டாங்க, என்ன விஷயம்? என்ன அவன் சொன்னாங்க, எஜமான நடந்து வந்துகிட்டு இருந்தேன், காதுல விழுந்து தங்களை உத்தரவு இத்ரிஸ்னு சொல்லி. எஜமா ஹரம்ல நிக்கிற ஆட்களை இத்ரிஸ்னு சொன்னாங்கல்ல, இது அவங்களோட காதுல விழுந்துருச்சு. மாஷா அல்லாஹ். அங்கேயே உட்காந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். அவங்க நினைச்சிட்டாங்க அவங்களோட கான்செப்ட் என்ன, நம்மளதான் ரசூலுல்லாஹ் உட்கார சொல்றாங்க சொல்லி உட்காந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். இதான் சஹாபத். இப்படி உள்ள சஹாபாக்கள்லாம் என்ன ரசூலுல்லாஹ் உத்தரவு இல்லாம ஏதாவது செய்வாங்களா? ஆர்டர் இல்லாம நாயகத்துக்கு முன்னாடி கண்மன் நாயகம் கண்டுகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாட்ச் பண்றாங்க. வல்லல்ல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி உள்ள மஜ்லிஸ்ல நாயகம் அவர்கள்ட்ட இந்த பெர்மிஷன் இல்லாம ஏதாவது செய்வாங்களா? ஒரு குரூப் என்ன செய்யுது, பெர்மிஷன் இல்லாம ரசூலுல்லாஹ் ஹரம் செய்து விட்டு எல்லாம் வெளியே போகுது. நாயகத்துக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி தொழுதுகிட்டு ஒரு கூட்டம் இந்த கோலத்துல இருக்கு. அப்ப வெளியே போகுது. வெளியே போனோன்னு அந்த ஆட்களுக்கு என்ன திங்கிங் வருது, நான் ஏன் வெளியே வந்தேன்? ஒரு தரூரத்து இல்லையே, எந்த வேலை வெட்டியும் இல்லையே, கடைக்கு போற வேலை இல்லை, மார்க்கெட்டுக்கு போற வேலை இல்லை, பொண்டாட்டிக்குள்ள ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லல, வீட்டுக்கு அதிகம் செய்யணுங்கிற அவசியம் ஒண்ணு இல்லை, நான் ஏன் வெளியே வந்தேன்? எப்ப வெளியே வந்தேன்? சாயம் பேச்சல் மாடி மசாலா அல்ஹம்துலில்லாஹ். என்ன கண்மணி நாளத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம்
பயந்து தௌபாஸ் நம்ம அழுது அல்லாட்ட கேட்கணும் மாஷா அல்லாஹ். இந்த மாதிரியான வியாதியெல்லாம் எனக்கு வந்துடாம காப்பாற்ற ரஹ்மான்னு கேட்கணும் மாஷா அல்லாஹ். நம்மளோட புகாரி அப்பாட கராபத்து கொண்டு அப்பாட்ட என்னமோ ரட்சி முத்தாடு மாஷா அல்லாஹ். எதை நீ பிடிச்ச கொண்ட பெரிய அப்படியே குஞ்சாவே இல்லை கிடந்ததா தௌபாசி ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் வந்தார். அவர் அது கண்மர் ரலியல்லாஹு தஆலா பரக்கத்து மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவருக்கு இந்த பாக்கி தௌஃபீக் கொடுத்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நான் ஏன் வெளியே வந்தேன் யோசிக்கிறார். எப்ப வெளியே வந்தேன்? அஹ்லுல் பைத் தஹர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார அல்லாஹ் தஹீரக்கும் தத்ஹீராங்கறானோ யார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அஹ்லுல் பைத் ஒவ்வொரு நாளைக்கு தஹஜ்ஜுதுல மதீனா முனவரால பாதல் இஷாவுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு முன்னாடி நள்ளிரவுல மிட்நைட்ல முதலாக தஹஜ்ஜுதுல கேட்கிற கலிமத்து ஷரீஃப் என்னன்னா கண்மன் நாயத்தோட தேவிய திருவாயால இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஸ் அஹ்லுல் பைத் வ யதஹிரக்கும் தத்ஹீரா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லுல் பைத். இதுதான் மதீனா ஷரீஃப்ல என்ன தஹஜ்ஜுத் வக்துல முத இதுக்கு அதுக்கு பிறகு தஹஜ்ஜுடைய பாங்கு அப்புறம் தஹஜ்ஜுடைய பாங்கு அதானுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் என்ன மதீனால கேட்கிற ஆயத்து ஷரீஃப் யார் ஓதுறா? சாஹிபுல் குர்ஆன் குர்ஆனுடைய நாயகர் ஓதுறாங்க மாஷா அல்லாஹ். குர்ஆனுடைய நாயகர் ஓதுறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பக்கர மஜ்து வால மாஷா. அப்படி உள்ள அஹ்லுல் பைத்தான செய்த அலி நாயகம் கண்மன் நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமுக்கு வந்த உடனே ஒரு ஆள் என்ன செய்யறார்? அப்படி எழுப்பி போறாங்க. எவ்வளவு பெரிய ஆலிம் தெரியுமா எங்க உஸ்தாது மாறலாம். ஹஸ்ரத் உங்க உஸ்தாதை விட ரசூலுல்லாஹ்ட்ட கலிமா சொன்ன ஆளுக்கு என்ன அதை விட ரொம்ப மேலான ஆளுக்க மாஷா அல்லாஹ். இந்த காலத்துல நீங்க எத்தனை பெரிய முஃப்தியை வச்சிருந்தாலும் எத்தனை பெரிய காதியை வச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய அல்லாமா வச்சிருந்தாலும் 1,00,000 உலமாக்களுக்கு உஸ்தாதுல் அஸாத்திதீன் இருக்கட்டும், மலிக்குல் உலமா இருக்கட்டுங்க, சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருஹதரத்துல வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா ஓதுன அந்த நபர்களுடைய கலிமா சொன்ன அந்த ஜமாத்துடைய பாத தூசி தான் அவங்களோட எல்லா உஸ்தாதும். பாத தூசி கூட ஈக்குவலா போக முடியாது மாஷா அல்லாஹ், போக முடியாது மாஷா. நீங்க யாரு நெஞ்சில கை வச்சீங்கன்னா நாயகத்துடைய காலத்துல இருந்த அந்த சஹாபத்துடைய அளவுக்கு எங்களுக்கு இல்மு இருக்குது மாஷா அல்லாஹ். அவரை விட நாங்க இல்முல பெரிய அப்சராவும் சொன்னா இஸ்லாம் தாயிரா விட்டு காரிஜ் ஆகி போயிடுவீங்க மாஷா அல்லாஹ், பவுண்டரி விட்டு வெளியே போயிடுவீங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துல உள்ள ஆளு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? சரி அலி நாயகம் வந்த உடனே அது தர்பார முஸ்தபீத்தை விட்டு காரிஜ் ஆகி போகுது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீனும் சையதுனா அலிய நஃப்ஸ முஹம்மதியான அலி நாயகத்தை ஈமானுடைய சூரத்தாக்கி வச்சிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அலியுடைய மஹப்பத், அலியுடைய சுஹபத், அலியுடைய தால்லுகாத், அலியுடைய நிஸ்பத் மாஷா அல்லாஹ் என்ன? அது ஹலாவத்துல் ஈமான், அது ஈமானுடைய ஷான் மாஷா அல்லாஹ். அதனாலதான் சையதுனா அலி நாயகத்துடைய பேரப்பிள்ளையான இன்று நான் முரூஸ் முபாரக் செய்யக்கூடிய அரூசுல் கரீமான எனது அருமை பாட்டனார் கௌசத் தாரைன் அஸ்ஸையீது முஹம்மது மௌலா ஜலாலியுல் புகாரி மாஷா அல்லாஹ். மௌலா அலி நாயகத்தின் திருநாமத்தை தன் பேரோட சேர்த்து வச்சிருக்கிறாங்க சாஹிப கண்ணூர் மௌலா ஜலாலியுல் புகாரி மாஷா அல்லாஹ். சையது முஹம்மது மௌலா ஜலாலியுல் புகாரி மாஷா அல்லாஹ். சையது முஹம்மது மௌலா ஜலாலியுல் புகாரி. யாரு மௌலா ஜலாலியுல் புகாரி? மகரிப்ல கொட்டு சத்தம் கேட்டுச்சு, நீ கொடி ஏத்தம் இந்த கோவலத்துக்கு பக்கத்துல இருக்கிற நெம்மதியில, அந்த நெம்மதியில இருக்கிற வலி சையது முஹம்மது ஷா காதிரி, சையது முஹம்மது மௌலா ஜலாலியுல் புகாரியுடைய ஹாதிம் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு புகாரி தட்டருடைய உருஸ் முபாரக் மதீனா முனவரா கேலண்டர் படி ஷவ்வால் பெற 3 மாஷா அல்லாஹ்
புகாரி தங்கள் அப்பாவோட உருஸ் முபாரக். இன்னைக்கு அப்பாவுடைய காதிமான முரீதான சையது முகமது ஷா காதிரி வலியுல்லாவுடைய கொடியேற்ற மாஷா அல்லாஹ். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மாரிபுல கொட்டு சத்தம் கேட்டுச்சு. அந்த வலியுடைய எஜமான் யாரு? அந்த வலிக்கு மாலிக் யாரு? அந்த வலிக்கு விலாயத்தை சதகா போட்டது யாரு? சையது முகமது மௌலா ஜலாலுல் புகாரி மாஷா அல்லாஹ். தலமாட்ல என்ன நெமலில பெரிய கல்லை எழுதி வச்சிருக்கோம் மாஷா அல்லாஹ். அந்த வலி யாருன்னு சொல்லி சாஹிப மஸார் யாருன்னு சொல்லி சையது முகமது ஷா காதிரி யாரு? கௌசத் தாரைன் அஸ்ஸையது முகமது மௌலா ஹுசைனி ஹசனி அல் புகாரி சாஹிப கண்ணூரி நாயகத்துடைய பிரதான சிஷ்யனும் ஹாதிம் ஆவார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்பேற்பட்ட மௌலல் புகாரி தன் திருநாமத்தோடு சேர்த்து வச்சுக்கிறாங்க மௌலா புகாரி. மாஷா மௌலா புகாரி காட்டுறாங்க மௌலல் புகாரி. அப்பா யாராவது ஆளை பிடிச்சிட்டேன்னா அவர் புகாரி கபீரா வந்தாலும் நீங்க தூக்கிட்டு ஆடுறது முக்கியம் அல்ல. மௌலல் புகாரியுடைய கொள்கையில் அவர் இருக்கிறாரா அது முக்கியம். மாஷா அல்லாஹ் மௌலல் புகாரியுடைய கொள்கையில் இருக்கிறாரா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மௌலல் புகாரியுடைய கொள்கையில் இருக்கிறாராங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாஷா அல்லாஹ் காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் லானத் செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ்வால சபிக்கப்பட்ட ஹகம் மர்வான் எல்லாம் யாரு? ஹக்கம் தாத்தா மர்வான் மகன் எல்லாம் யாரு? பனு உமையா குடும்பத்தை சார்ந்த ஆட்கள் தான். அசலா பார்த்தா என்ன? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு சாஹிப ரசூலுடைய ரிலேஷன் தான் எல்லாரும். விளங்குச்சா? அதனால என்ன இங்க எது முக்கியமானது? மௌலல் புகாரியுடைய கொள்கை என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேனா அலி நாயகத்தை எப்படி மஹப்பத் வைக்கணும்னு சொல்லி கட்டளை இட்டாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லுல் பைத் அத்ஹார எப்படி மஹப்பத் வைக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் பண்ணாங்களோ அதை இந்த ஹத்தல் கியாமத் வரையிலையும் இந்த ஆலத்துக்கெல்லாம் காட்டிட்டு இருக்கிறார்கள். சாஹிப கண்ணூர் புகாரி நாயகம் மாஷா அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறார். சையது முகமது மௌலா ஜலாலில் புகாரி மாஷா சையது முகமது மௌலா ஜலாலில் புகாரி மாஷா. புகாரி தான் திருவாக்கு. யார் என்னை ஜியாரத்து செய்தாரோ, யாரை என்னை ஜியாரத்து செய்தாரோ, இப்ப நம்ம மௌலல் புகாரி அப்பாட ஜியாரத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம் மாஷா. எல்லாரும் அப்பா தான் நம்முடைய முராத் மாஷா. அதான் முராதியா முராதின் பைத்து படிச்ச மாஷா. ஆரம்பிக்க முன்னாடி யார் என்னை ஜியாரத்து செய்தாரோ மாஷா அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய அஜ்ர் என்ன? என்னை ஜியாரத்து செய்தவருக்கு, என்னை நினைவு கூர்ந்தவருக்கு அல்லாஹ்வுடைய லிகா உண்டாகும். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய லிகா உண்டாகும். அல்லாஹ்வுடைய திரு சந்திப்பு அவருக்கு கிடைக்கும். மாஷா அல்லாஹ் இது மாஷா அல்லாஹ் சாஹிப கண்ணூருடைய பிஷாரத். மாஷா அல்லாஹ் யாரை சந்திப்பான்? அல்லாஹ் யாரு தன்னை மஹபூபிங்களா ஆக்கிக்கிட்டானோ, அல்லாஹ் யாரை தன்னுடைய பிரியத்திற்குரிய முக்கர்ரபான சொந்த அடியார்களாக அல்லாஹ் யாரை ஆக்கிக்கிட்டானோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய திருக்காட்சியை கொடுப்பான். மாஷா அல்லாஹ் வந்து நசீபானா. ஆமீன். அப்ப என்னாவது ரசூலுல்லாஹ் இடத்துல ஹதரத்துக்கு ஒரு சாரார் மாஷா அல்லாஹ் என்ன வாராப்ல ஒரு சாரார் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி அலி நாயகம் வந்த உடனே அந்த குரு பெந்திரிச்சு வெளியே போகுது. குரு பெந்திரிச்சு வெளியே போகுது. மாஷா ஏன்னா வெளியே போகும்போது அதை பார்த்து பார்த்து மோத பார்த்து மாஷா என்ன இல்லை அவன்கிட்ட கொடுத்து உட்கார்ந்து கரெக்டா ஏன்னா அப்ப என்ன ஆகுது? வெளியே போற குரூப் யோசிக்குது, நான் ஏன் வெளியே வந்தேன்? எனக்கு ஒரு வருவத்து இல்லையே, அவசியம் இது வெளியே வரக்கூடிய தேவையில்லை, நான் ஏன் வந்தேன்? எப்போ வந்தேன்? அஹ்லுல் பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்மன் நாயகத்துடைய ஹதரத் ஸல்லல்லாஹு தாখিলাனோட நான் வெளியே போறேன். இது நல்ல பழக்கம் இல்ல, சரியானது அல்ல. என்ன நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட பெர்மிஷன் கேட்கல.
மறுபடியும் வெளியே போன ஆட்கள் மடங்கி வந்து உள்ள வந்து உட்காருது. மாஷா அல்லாஹ். உள்ள வந்து உட்காரு. உள்ள வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதான் சொன்ன ரொம்ப அஜபான கலாம்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தை பார்த்து சஹாபத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். நிச்சயமாக யாரையும் நான் உள்ள கொண்டு வரல, யாரையும் நான் உள்ள கொண்டு வரல, யாரையும் நான் வெளியே கொண்டு போகல, நான் வெளியே போக சொல்லல. புரிஞ்சா? யாரையும் நான் உள்ள கொண்டு வரல, யாரையும் நான் வெளியே கொண்டு போகல. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் என்ன செய்தான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய பிரியத்திற்குரிய அலியை அவன் உள்ள கொண்டு வந்தான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய அலியை அல்லாஹ் உள்ள கொண்டு வந்தான். மாஷா அல்லாஹ். அலியின் மீது புகுது உள்ள காரணத்தினால் ஒரு சாரார அல்லாஹ் வெளியே கொண்டு போனான். காரணம் என்ன? அன்கும் ரிஸ், நீ என்ன இங்க உள்ள உட்கார்றதுக்கு லாயக்கு இல்ல. காரணம் என்ன? இந்த வாதல்ல ஹக், அல்லாஹ்வுடைய வாதம் சத்தியமானது, என் வாக்கு சத்தியமானது. நான் சொல்லிட்டேன், அஹ்லுல் பைத் அத்தான விட்டு நான் என்ன ரிஸ் நான் தூரமாக்குறேன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். அன்கும் ரிஸ், நீ என்ன செய்? ஹாரிஜா. காரணம் என்ன? அஹ்லுல் பைத் அத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அலி நாயத்து பேர்ல அங்க புகழ் இருக்குது கல்புல, அடி மனசுல. என்ன அலிக்கு இவ்வளவு பெரிய ஷானா, அலிக்கு இவ்வளவு பெரிய ஷானா. நாயகத்துக்கு ஒரு ஆளு கேட்டாப்ல, முனாஃபிக் சஹாபிங்கிற லேபிள ஒட்டிக்கிட்டு இருந்தா முனாஃபிக் கேட்டாப்ல, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்க எல்லாம் என்ன பல தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தோம், தாங்கள் சொன்னீங்க பல தெய்வத்தை வணங்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி சொன்னீங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டோம், அல்லாஹ் மட்டும் வணங்குறோம். நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்புறம் சொன்னீங்க இது ஹராம் அது ஹராம் கூடாது, நீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தோம். தங்களை மஹபத் வைக்க சொல்றீங்க, மஹபத் வச்சோம். இப்ப என்ன உங்களோட குடும்பத்தில் உள்ள அலி என்ன உங்களுக்கு மஹபத் வைக்க சொல்றீங்க? இதெல்லாம் அல்லாஹ்வா சொன்னானா அல்ல தாங்களா சொல்றீங்கன்னு கேட்டாங்க. மஹாதல்லா, அல்லாஹ் சொன்னானா தாங்களா சொல்றீங்களா? உங்களை மஹபத் வைக்க சரி, என்ன அலியை சேர்த்து மஹபத் வைக்க சொல்றீங்க? அல்லாஹ் சொன்னானா தாங்கள் சொன்னீங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எதை என்ன செய்ய மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் பேச மாட்டேன். அல்லாஹ் என்ன எதை பேச வைக்கிறானோ அதை நான் பேசுவேன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எதை அவன் இராதத்து செய்யறானோ அது என்னுடைய திருவாயால் அவன் இதாராக்க வெளியாக்குவான். மாஷா அல்லாஹ். அப்போ கண்மணி நாயகத்திலே திரு சன்னிதானத்தில் அந்த ஆள் சொல்றாப்புல, முனாஃபிக் சஹாபிகள் டேபிள் ஓட்டிட்டு இருந்தாங்க. சஹாபியன் சஹாபாக்கெல்லாம் அல்லாஹ்வால பரிசுத்தமாக்கப்பட்டு, அல்லாஹ்வால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, எல்லா விதமான நஜஸ்ல இருந்து அல்லாஹ்வால தூய்மையாக்கப்பட்டவர்கள். அது மஹ்ஃபூரீன்கள். சஹாபாக்கள் யாரு? மஹ்ஃபூரீன்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரீன்கள், மஹ்ஃபூரீன்கள். மாஷா அல்லாஹ். முஹாஜிரீன்கள், அன்சாரீன்கள், என் வார்த்தையை கவனிக்கணும். முஹாஜிரீன்கள், அன்சாரீன்கள், மஹ்ஃபூரீன்கள். மாஷா அல்லாஹ். துலகாக்கள், மஹ்ஃபூரீன்கள் அல்ல. மாஷா அல்லாஹ். துலகாக்கள் மஹ்ஃபூரீன்கள் அல்ல. மாஷா அல்லாஹ். துலகாவை பத்தி தனியா இன்ஷா அல்லாஹ் பயான் செய்யணும். மாஷா. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துல என்ன அவரு என்ன அந்த ஆள் சொல்றாப்புல, சஹாபிகளை லேபிள் ஒட்டிக்கிட்டு இருக்கிற முனாஃபிக்கு தங்களை நேசிக்க சொல்லுங்க. தூக்கம் வருது, ஏன் சொல்லுங்க. என்ன தங்களை மஹபத் வைக்க சொல்லி மஹபத் வச்சோம், இப்ப தங்களோட சேர்த்து அலியையும் மஹபத் வைக்க சொல்றீங்க. இது அல்லாஹ் சொல்றானா தாங்களா சொல்றீங்க? எதுமா திருவிழமானாங்க அல்லாஹ்வுடைய இராதத்து இல்லாம என்ன நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் தான் என்ன சொல்ல வைக்கிறான், அல்லாஹ் தான் வார்த்தைகளை திருவாயிலிருந்து அல்லாஹ் வெளியாக்குறான். உடனே அந்த ஆள் சொன்னாப்புல, அவ்வாறு அல்லாஹ் சொல்ல வச்சு விஷயமா இருந்தா நான் இப்ப தங்கள்கிட்ட கேட்டேன்ல, என்ன தங்களோடு சேர்த்து அலியை மஹபத் வைக்க சொல்கிறேன்னு சொல்லி கேட்டேன்ல, அது தவறாக இருந்தால் தங்களோடு சேர்த்து அலியையும் மஹபத் வைக்கணும்னு தாங்கள் சொன்னதை தாங்களா சொன்னீங்க, அல்லாஹ் சொல்ற நான் தங்கள்கிட்ட கேட்டேன்ல, அது தப்பா இருந்தா, நான் மிஸ்டேக்கா பேசியிருந்தா, ரோங்கா நான் பேசியிருந்தா, வானத்திலிருந்து ஒரு கல் வந்து என்ன ஹலாக்காக்கட்டும்.
அந்த ஆளுக்கு என்ன இது கல்லாவது வரப்போறதாவது, புரிஞ்சா? கல்லாவது வரப்போறதாவது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டான், யாரு மேலே அதாபு இறக்க மாட்டான். காரணம் என்ன? இதே மாதிரி அபூஜஹல் சொன்ன மக்காவில, நாங்கள் அல்லாஹ்வுடைய நபியா இருந்த ரசூலுல்லாஹ் முந்தைய அம்பியாக்களை எல்லாம் மறுத்த நிராகரித்த, முந்தைய நபிமார்களை நிராகரித்த, நூஹ் நபியுடைய காலத்தில் நூஹ் நபியை நிராகரித்த மக்கள் அல்லாஹ் வெள்ளத்தால் அடிச்ச மாதிரி, லூத் நபி காலத்தில் பாவம் செஞ்சால் கல்லால அடிச்ச மாதிரி எங்க மேல அதாபு இறக்கட்டுமே. தாங்க நபியா இருந்தா அப்ப நாங்க அதை ஏத்துக்கிறோம். இந்த ஆயத்துல மா கான அல்லாஹு லியுஅذிபஹும், ஓ ஹபீபுல் ஆலமே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காது. காரணம் என்ன? அன்த ஃபீஹிம், அவர்களுக்கு மத்தியில மாஷா அல்லாஹ் தாங்கள் இருக்கிறீங்க ஹபீபே. தாங்கள் இருக்கும்போது நான் எப்படி அதாபை இறக்குவேன்? தாங்கள் என்னுடைய ரஹமத்துடைய வஜூத் அல்லவா, தாங்கள் வஜூத் ரஹமத் அல்லவா. ரஹமத் இருக்கும்போது அதாப் எப்படி அங்க வரும்? என் ஹபீபுல் ஆலமே, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். ஆயத்து மக்கால் நாசிலாச்சு, ஆயத்து மக்கால் நாசிலாச்சு. மாஷா புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன இவன் சொல்ற முனாஃபிக்கு, பக்கத்துல சொன்ன காஃபிர் முஷ்ரிக், மதீனால சொல்றாரு முனாஃபிக். என்ன சொல்றாப்புல? அலிய மஹபத் வைக்கிறது தாங்களா சொன்னீங்களா இல்ல அல்லாஹ் சொன்னானா? நான் கேட்டேன்ல, அது மிஸ்டேக்கா இருந்தா, அது ராங்கா இருந்தா, அல்லாஹ் என்ன வானத்துல ஏதாவது அதாபி இறக்கி என்ன ஹலாக்காக்கட்டும். யார்கிட்ட பேசுறாப்புல? ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். இது ஒண்ணுக்கே அவனை அல்லாஹ் பீஸ் பீஸ் ஆகிடுவான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். மாஷா நாயக மாஷா என்ன செய்யறாங்க? சுக்கூத், அமைதியா இருக்கிறாங்க. வானத்துல என்ன அதாபு வந்து ஹலாக்காக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கண்மணி நாயகத்தோட ஹரம்ல இருந்து ஹாரிஜாகி வெளியாகி அவர் அந்த ஆளு வந்த குதிரைக்கு மேல ஏறதுக்காக போய் குதிரை மேல போய் உட்கார்ந்த மாசால மனுஷன் ஒரு பொடி கல்லு என்ன ஸ்பீடா தலையில விழுந்து ஆடு ஒரு அலறல், ஒரு சத்தம். பார்த்தா அந்த ஆளோட சரீர மாசால 2 கூறா விடுச்ச பாசா. அந்த கல்லு தலையில விழுந்தது. அப்படி என்ன ஆப்பிள கத்திய வச்சு 2 பார்ட் ஆக்கின மாதிரி, 2 பகுதி ஆக்கின மாதிரி சரீரம் அப்படி என்ன 2 கூறா போயிடுச்சு. மாஷா அல்லாஹ் எதை காட்டுறான்? ஹபீபுல் ஆலமே தங்கத்தை வந்து அவன் சேலஞ்ச் பண்ணிட்டான்ல. தங்களுடைய அஹ்லுபைத் அத்ஹார மஹப்பத் வைக்கிறது, அது தங்களுடைய மஹப்பத்துல நான் இராதத் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய மஷியத் இலாஹியா. அது அவன் என்ன நிராகரி தங்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணிட்டான்ல. இதுக்கு மேல அவனை என்ன விடமாட்ட ஹபீபே, தாங்கள் ஹரம் உள்ள இருங்க, நான் அவனை வெளியே வச்சு வேலையை காட்டுறேன். மாஷா வானத்தில் உனக்கு பெரிய படையா வரணும், ஒரு சின்ன தூசி விழுந்தா போதும். மாஷா தூசி என்ன அது கூட தேவையில்லை, சபபுக்காக விழுந்தா போதும், ஹலால் க்ளோஸ் ஆயிட்டான். அப்போ அஹ்லுபைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல கடுபடு என்ன ஹிலல், அரபில சொன்னா ஹிலல் தஸ்வீஸ், அவங்களோட மகாமத்துல, அவங்களோட அலமத்துல, அவங்களோட அஸீம் ஷான்ல, இதெல்லாம் யாருக்கு உண்டாகும்? யாருடைய கல்புல நிஃபாக் இருக்குதோ, யார் கல்புல சொல்ற பேச தூக்குறதுக்கோ, யார் கல்புல நிஃபாக் இருக்குதோ அவனுக்கு தான் உண்டாகும். மாஷா யார் கல்புல அஹ்லுபைத் அத்ஹாருடைய மஹப்பத் உண்டாகும், யாருக்கு அல்லாஹ் ஈமான தௌஃபீக் செய்திருக்கிறானோ, யார் கல்புல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய, கலிமத்துல் உலியாவுடைய, கலிமத் தய்யிபாவுடைய ஈமான எந்த கல்புல அல்லாஹ் வச்சிட்டானோ, கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்திட்டானோ அப்படிப்பட்ட மூமின்களுக்கு, ஈமான்தார்களுக்கு சேதனா அலி இல்லாம இருக்க முடியாது. மாஷா அலி இல்லாம இருக்க முடியாது. மாஷா அப்போ அலி நாயகம் வந்த உடனே மஜ்லிஸ்ல இருந்து வெளியே போன ஆளை பத்தி நாயகம் என்ன சொல்றாங்க திருவாயால? யாரையும் நான் உள்ள கொண்டு வரல, யாரையும் நான் வெளியே கொண்டு போகல, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய அலிய அல்லாஹ் கொண்டு வந்தா உள்ள. அலி மேல புகுது உள்ள ஆளு, அலி மேல வெறுப்பு உள்ள ஆளு, அலிக்கு அல்லாஹ்ட்ட ரசூல்ட்ட உள்ள அந்த மகா அந்தஸ்துல என்ன ஷக்கு படக்கூடிய ஆளு எந்திரிச்சு வெளியே போனாப்ல.
எழுதுதா புரிஞ்சா? அப்போ சையதுனா அலி நாயகத்தின் பேர்ல என்ன வெறுப்புள்ள ஆளு அலியை விட்டு வெளியேறி போறாப்புல. யாரு யாரு கல்புல என்ன நிஃபாக் இருந்துச்சு அப்படி உள்ள யாரு கல்புல ஈமான் இருந்துச்சு, யாரு மூமின்கள்லயே அஃதலான மூமின் அந்த மூமின் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸ்ல சேன அலி நாயகத்தை காணா காட்டி மாஷா அல்லாஹ் என்ன உடனே கேட்குவாங்க மாஷா அல்லாஹ் ஐனா அலி அலி என்னன்னு கேட்பாங்க. வந்த உடனே மாஷா ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துக்கு சரி அலி நாயகம் வர்றாங்க, சஹாபத்து கூட்டம் நிரம்பி வலியுது, ஒரு ஊசி விட கூட இடம் இல்லை, டைட்டா இருக்குது மாஷா அல்லாஹ் இடம் ஹரம். மாஷா அல்லாஹ் என்ன நம்ம ஷாஃபி மذஹப்ல அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுற முறை வேறமா இருக்குது, ஹனஃபி மஸ்லக்ல வேறமா இருக்குது, மாலிக் மذஹப்ல வேறமா இருக்குது. மாமான காரணம் என்ன? நாயகம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் மதீனால மௌஜூதா இருந்தா, யுத்தத்துக்கு போறதுக்கெல்லாம் போகாமல் எல்லாரும் மதீனால இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் தஹரீமான கையை கட்ட மாட்டாங்க, கையை அவுத்து விட்டு நிற்பாங்க நாயகம் அல்லாஹு அக்பர்னு மாஷால். காரணம் என்ன? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுனா சஹாபாக்கெல்லாம் கட்டணும் மாஷால்ல, கையை கை கட்டி நிக்க முடியாது. ஹரம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய விசாலமான இடம் இல்லை, புரிஞ்சா? அப்ப நான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்ல புரியுதா, அல்லாஹ் அக்பர் தக்பீரை விட்டுட்டு நிக்கிறாங்க கையை கட்டாம. இத மாலிக் மذஹப்ல இமாம் மாலிக் எடுக்கிறாங்க மாஷா. புரியுதா? அல்லாஹ் அக்பர் கை கட்ட மாட்டாங்க. سيدنا إمام جميع قرتين مرجعي أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم إمام جعفر صادق عليه السلام இந்த சுன்னத்தை நபவியில இருக்கிறாங்க, கை கட்ட மாட்டாங்க மாஷா. அதான் ஜாஃபரியாவுக்கு கை கட்ட மாட்டாங்க மாஷா. தக்பீர் அல்லாஹு அக்பர். காரணம் என்ன? ஹரம் ஃபுல்லா டைட்டா இருக்கும், கை கட்டி நிக்க முடியாது மாஷா அல்லாஹ். எல்லா சஹாபாக்களும் மதீனால மௌஜூதா இருந்தா, இதுதான் அசல், வேற ஒண்ணும் இல்ல மாஷா அல்லாஹ். சில சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க, பாதி பேர் போயிருக்க வச்சுக்கோமே, போயிருக்கிறாங்க, பாக்கி மதீனால இருந்தா அப்ப நாயகம் அவர்கள் கொஞ்சம் இறக்கி கட்டுவாங்க. அப்படி அதாவது ஹனஃபி மذஹப்ல கட்டுவாங்க, இன்னும் ஹனஃபி அதான் எடுக்கிறாங்க, தொப்புளுக்கு இடம் கட்டுவாங்க மாஷா. பெரும்பான்மையான சஹாபாக்கள் போய் போருக்கு மாஷா அல்லாஹ் என்ன கொஞ்சம் சஹாபத்து இருந்தா நாயகம் பாக்க தூக்கி கட்டுவாங்க. ஷாஃபி மذஹப் கட்டி கட்டினா என்ன இடம் நிறைய இருக்கு மாஷா, கேப் இருக்காது, கேப் இருக்காது மாஷா. இல்லாட்டி கேப் கிடக்கும், சஃப்ல கேப் வரக்கூடாது. காரணம் என்ன? சஃப்ல கேப் வந்தா ஷைத்தான் பூந்துருவாங்க ஜமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். சஃப்ல கேப் வந்தா ஷைத்தான் பூந்துருவான்னு சொன்னா நம்ம கிட்ட வராம இருப்போம் நாம. அல்லாஹ் 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 நம்மளை கண்பண்ணாக தான் காப்பாற்றணும் மாஷா. காரணம் என்ன? நாம தொழுதுகிட்டு இருந்தாலும் என்ன பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன நீ ரொம்ப ஓவரா தொழுவீங்க, சீக்கிரம் முடியுங்கிறான், இல்லாட்டி ஏதாவது சிந்தனை போடுறான். விளங்குச்சா? இதுதான் அந்த ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுதுங்க, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான மஜ்லிஸ்ல கூட்டம் நிரம்பி வருது, ஃபுல் டைட்டா இருக்குது மாஷா. சையதுனா அலி நாயகம் வர்றாங்க மாஷா. வந்த உடனே சஹாபாக்கள்லாம் என்ன ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கும் போது பெத்த புள்ளைக்கு கூட பெத்த வாப்பா இடம் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? நான் எந்திரிச்சிட்டு புள்ளை கொடுத்தா கண்மன் நாயத்தை ஜியாரத் செய்யற அந்த சாதத்தை பாக்கி எனக்கு இல்லாம போயிடும்னு சொல்லி என்ன யாரும் கண்மன் நாயத்துடைய உள்ள இடத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மாஷா. புரிஞ்சா? அதுக்கு ஆயத்தை நாசெல்லாம் ஆயிருக்கு மாஷா. அது மாஷால என்ன இங்க சரி அலி நாயகம் வர்றாங்க, முன் சப்ல கண்மணி நாயகத்துடைய மிம்பர் ஷரீஃபோட ஒட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் மாஷா. அவங்களே ரொம்ப நெருக்கமா டைட்டா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அலி நாயகத்தை வந்தவுடனே மாஷால என்ன செய்யறாங்க, சித்திக் நாயகம் டக்குனு மாஷா எழுந்திருச்சு, சித்திக்கு எழுந்திருச்சு சித்திக்கு அக்பரை உட்கார வைக்கிறாங்க. சித்திக்கு எழுந்திருச்சு சித்திக்கு அக்பரை உட்கார வைக்கிறாங்க மாஷா. அந்த இடத்துல தான் ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்துக்கிட்டு மாஷா அலி நாயகத்துக்கு இடம் கொடுக்குறாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் மாஷா.
இதனை கண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயார் திருவாய் மறந்து அருள் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். உயர்ந்தவர்களுடைய அந்தஸ்தை உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். மாஷா அல்லாஹ். உயர்ந்தவர்கள் அல்லாஹ் யாரை உயர்த்திருக்கிறானோ அவர்கள் தான் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் இடத்துல உயர்ந்தவர்களுடைய அந்தஸ்தை உணரக்கூடிய, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய, மாலும் ஆகக்கூடிய, மஃபூம் ஆகக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பான். தாரணி போற்றும் தண்ணி என்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயார் மந்த அருள் செய்றாங்க. மாஷா அல்லாஹ். ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அஹ்லு பைத் அத்ஹார், அந்த அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா أمير المؤمنين خليفة رسول الله باب مدينة العلم مولى العالمين أبو تراب صديق الأكبر فاروق العالم جامع القرآن قرة البطول قاضي عالمين أبو الحسنين نفس محمدي جدي قرة عيني من جاء سيدنا علي ابن أبو طالب عليه الصلاة والسلام وفاض علينا البركات منهما دهرت آمين. நாயகம் அவர்களுடைய பரிசுத்தமான பரம்பரையில மாஷா அல்லாஹ், அவர்கள் பரிசுத்தமான பரம்பரையில கபத ரசூலுல்லாஹ் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த தெய்வீக அருந்தவ செல்வங்களான ஹசனைன் கரீமைன் உடைய பரிசுத்த பாரம்பரியத்துல 33வது தலைமுறை வாரிசாக மாஷா அல்லாஹ் கவரத்தி ஜஸீராவுல மாஷா அல்லாஹ் குதுபு ஸமான் கௌசுல் ஆவான் السيد محمد الحسيني والحسني سيدة ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அருந்தவ செல்வமாக குதுபு ஸமான் சையது முஹம்மது ஹுசைனி சையதத்தினா ஆயிஷா அம்மாவுடைய இரண்டாவது பெருமகனாராக கவரத்தி ஐலாண்ட்ல மாஷா அல்லாஹ் பிறந்த நாயகர் தான் கண்ணூர் பதி அருளாட்சி புரியக்கூடிய ஆழமெல்லாம் ஸ்தலத்தனது செய்யக்கூடிய நாயகரான எங்களின் அருமை பாட்டனார் மௌலல் மவாலி ஆலல் ஆலி السيد محمد مولى جلالي الحسيني والحسني البخاري صاحب كنوري رضي الله تعالى عنه وافاض علينا البركات منه دهر الدهر آمين. نائب مولى ما شاء இந்த புகாரி கபீலா, இந்த புகாரி குடும்பம் மாஷா அல்லாஹ் என்ன சில பேர் என்ன இன்னும் கேரளத்துல பல பெரிய உலமாக்கள் கூட வலப்பட்டணத்தில் இருக்கிற ஜெத்துல் கரீமான சிராஜுல் அக்தாப் சையது சாதாத் சையது அஹமது ஜலாலுத்தீன் புகாரி நாயகத்துடைய காலத்தை சொல்லும்போது 800 வருஷத்துக்கு முன்னாடி வலப்பட்டணத்துக்கு சையது அஹமது ஜலாலுத்தீன் புகாரி நாயகம் வந்ததாக பல பேர் இன்னைக்கு வரைக்கும் பயான் செய்திருக்கிறார்கள். இது ஒரு தவறான சரித்திரம். மூலல் அதாவது வலப்பட்டணத்தில் இருக்கிற எங்களின் அருமை ஜெத்துல் கரீமான செய்த அஹமது ஜலாலுத்தீன் புகாரி நாயகத்துடைய செய்து அஹமது ஜலாலுத்தீன் புகாரி நாயகத்துடைய பரம்பரையில ஏறத்தாழ மாஷா அல்லாஹ் என்ன அஹமது ஜலாலுத்தீன் புகாரியுடைய 10வது பாட்டனார், 10வது வாப்பா செய்த அஹமது ஜலாலுத்தீன் புகாரியுடைய வாப்பா சையது இஸ்மாயில் புகாரி, அவங்க அப்பா சையது மஹமூத் அல் புகாரி, அவங்க அப்பா சையது ஹுசைன் புகாரி, அவங்க அப்பா சையது சாலிம் புகாரி, அவங்க அப்பா சையது ஜமாலுத்தீன் முஹம்மது புகாரி, அவங்க அப்பா சையது மஹமூத் புகாரி, அவங்க அப்பா சையது தாஜுத்தீன் யூனுஸ் புகாரி, அவங்க அப்பா சையது இஸ்மாயில் நாசிருத்தீன் புகாரி, அவங்களோட வாப்பா அல் குத்புல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் السيد أبي عبد الله حسيني سيد جلال الدين مخدوم جهانيان جهانگشت الحسيني والحسني البخاري رضي الله تعالى عنه وافاض علينا البركات منه دهر الدار آمين. அவர்கள் மாஷா அல்லாஹ் வலப்பட்டணம் சையது அஹமது ஜலாலுத்தீன் புகாரி நாயகத்துடைய 10வது வாப்பா சையது ஜலாலுத்தீன் மக்தூம் ஜஹானியான் மாஷா அல்லாஹ் அவங்க பிறந்தது ஹிஜ்ரா 707ல தான் பிறந்தாங்க. மாஷா அல்லாஹ் ஹிஜ்ரா 707 நிஸ்பு ஷாபான்
பராத்துடைய ராத்திரி ஷாபான் மாசம் பிற 15 லைலத்துல் பராத்துல தான் மாஷா அல்லாஹ் சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியார் பிறக்கிறாங்க மாஷா. அவங்கள 10வது தலைமுறை பேரப்புள்ள எப்படி 800 வருஷம் ஆகும்? புரிஞ்சா? இது மிஸ்டேக்கான சீரத் மாஷா. சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியாருடைய அவங்கள கிதாப் ஹசீனத்துல் ஜலாலியா, அதுல அவங்களே எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். தான் பிறந்த ராத்திரி டேட் ஆஃப் பர்த் மாஷா அல்லாஹ் அவங்களே எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். இன்னும் கேரளத்துல உள்ள உலமாக்களுக்கு இந்த பேரை மறக்க முடியாது. அந்த நபரை பத்தி நான் தஃசீலாத்துக்குள்ள போகல. அபுல் ஹசன் நத்வி, இதை மறக்க முடியாது மாஷா அல்லாஹ். அபுல் ஹசன் நத்வியுடைய வாப்பா மாஷா அல்லாஹ் நுஸ்ஹத்துல் ஹாத்திர்னு ஒரு அரபில, இது உருது பாஷையில இல்ல, நுஸ்ஹத்துல் ஹாத்திர்னு அரபில ஒரு ரிசாலா எழுதுறாப்புல புகாரி சாதாத்திகளுடைய அஃதலியத்தை பத்தி மாஷா. புகாரி சாதாத்தினுடைய மகிமையை பத்தி கிதாப் பேர் என்ன? நுஸ்ஹத்துல் ஹாத்திர். இதனுடைய முஸ்தன்னிஃப் யாரு? அபுல் ஹசன் அலி நத்வி உடைய வாப்பா மாஷா எழுதுற கிதாப். இதுல மாஷா அல்லாஹ் கோட் பண்றாப்புல ஹிஜ்ரா 707 ஷாபான் மாசம் பிறை 15 சையது அஹ்மத் அல் கபீர் அவர்களுடைய திரு மகனாராக மாஷா அல்லாஹ் சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியான் பிறக்கிறாப்புல மாஷா அல்லாஹ். சையது மக்தூம் ஜஹானியான் வாப்பா நாயகம் சையது அஹ்மத் அல் கபீர் அவங்களோட பிள்ளையாக சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியார் ஹிஜ்ரா 707 ஷாபான் மாசம் பிற 15 பிறக்கிறாங்க மாஷா. இவங்களோட 10வது பேரப்புள்ளதான் வலப்பட்டணம் சையது அஹ்மத் ஜலாலுதீன் புகாரி. அஹ்மத் ஜலாலுதீன் புகாரியுடைய காலம் 500 வருஷத்துக்கு உள்ளதா இருக்கு தவிர 800 வருஷம் இன்னும் ஆகவில்லை. மேலும் மாஷா அல்லாஹ் இந்த புகாரி சாதாத்து சவுத் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஊர் மாஷா அல்லாஹ் கடையநல்லூர் மாஷா அல்லாஹ். வலப்பட்டணம் சையது அஹ்மத் ஜலாலுதீன் புகாரியுடைய 10வது வாப்பாவான ஹிஜ்ரா 207 பிறந்த ஷாபான் மாதம் பிறை 15 லைலத்துல் பராத்துல பிறந்த சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியார் ஜஹான் கஷ்ட் மாஷா அல்லாஹ் பெரிய காடாக இருக்கும் போது கடைநல்லூர்ல அந்த காட்டுல அவர்கள் கல்வத்து இருந்தாங்க மாஷா அல்லாஹ். அந்த ஊரை மாஷா அல்லாஹ் உண்டாக்குனாங்க. அங்க மாஷா அல்லாஹ் அவங்கள தேடி வந்த மக்களுக்கு மக்களை இஸ்லாமுல தாখিলাக்கி மாஷா அல்லாஹ் அந்த ஊரை உண்டாக்கிட்டு போனாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய தர்கா ஷரீஃப் கடைநல்லூர்ல உண்டு மாஷா. அவர்கள் கல்வத்து இருந்து நிறைவு செய்தது ரஜபு மாசம் பிற 10. அதனால ரஜபு போற 10, 11, 12, 13, 14 பெரிய உருசு நடக்கும் மாஷா. ஆனா சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியான் அவர்கள் விசால் முபாரக் ஆனது துல்ஹஜ் போற 10 அன்னைக்கு மாஷா. சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியான் ஜஹான் கஷ்டுடைய தர்பார் ஷரீஃப் பாகிஸ்தான்ல புஜ்ல இருக்கு மாஷா. இவர்களுடைய பரம்பரை தான் நம்முடைய பாரம்பரியம் மாஷா. புகாரி சாதாத்தின்கள் மாஷா அல்லாஹ். இந்த குடும்பத்துல சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியான் ஜஹான் கஷ்டுடைய 14வது பேரப்பிள்ளையாக நாயகத்திலிருந்து 33வது வாரிசு சையது ஜலாலுதீன் மக்தூம் ஜஹானியான் ஜஹான் கஷ்டுடைய 14வது பேரப்பிள்ளையாக சையத் முஹம்மது மௌலா ஜலாலியின் ஹுசைன் ஹசனி அல் புகாரி நாயகம் மாஷா அல்லாஹ் கவரத்தி தீவுல மாஷா. கவரத்தி தீவுல அருளாட்சி செய்யக்கூடிய தாஜுல் அவுலியா சையது முஹம்மது காசிம் வலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா வஃபாத் அலைஹி பரக்காத் மின்ஹு தஆலா மாஷா அல்லாஹ். காசிம் வலியுல்லாஹ் அப்பா கௌசுல் ஆலத்துடைய புள்ள சையதுனா அப்துல் ரஸாக் தாஜுத்தீன் காதிரி அவங்களுடைய பரம்பரை. நாகூர் ஜமான் காதர் அவுலியா பாஷா நாயகமும் காசிம் வலியுல்லாஹ் அப்பாவும் மாஷா அல்லாஹ் கராபத் மாஷா அல்லாஹ். ஏன்னா பெரிய ஜமாண்டவங்களும் சையதுனா அப்துல் ரஸாக் தாஜுத்தீன் காதிரி நாயகத்துடைய பரம்பரையில வந்தவங்க. காசிம் வலியுல்லாஹும் மாஷா அல்லாஹ் என்ன அதே பரம்பரையில வந்தவங்க மாஷா. இந்த காசிம் வலியுல்லாஹ் நாயகத்துடைய சகோதரி உடைய காசிம் வலியுல்லாஹ் நாயகத்துடைய வாப்பா சையது மூசா.
சையது மூசா, சையதத் ஹலீமா. காசிம் அலியோட உம்மா பேரு ஹலீமா. சையது மூசா, சையதா ஹலீமா உடைய புள்ளத்தான் காசிம் அலில்லா. காசிம் அலில்லாவுடைய உஹ்த் சகோதரி மாஷா அல்லாஹ் பெத்த புள்ளத்தான் மௌலல் புகாரியுடைய உம்மா மாஷா. புகார் தங்கள் அப்பாடைய உம்மா யாரு? காசிம் அலில்லா அப்பாட சகோதரி பெத்த புள்ள மாஷா. காசிம் அலில்லா அப்பாவுடைய சகோதரருடைய திருமகளான சையதா ஆயிஷாவதா சையத் அஹ்மத் ஜலாலுத்தீன் புகாரி வலப்பட்டணத்துல சல்தனத்து செய்யக்கூடிய ஜத்தல் கரீமுடைய அருமை திருமகனார் சையத் இஸ்மாயில் அல் புகாரி செமிட்டப்பள்ளி. இஸ்மாயில் புகாருடைய புள்ள சையத் பா ஃபஹ்ருதீன் புகாரி. பா ஃபஹ்ருதீன் உடைய புள்ள மாஷா அல்லாஹ் சையத் முஹம்மது அல் புகாரி சையதா ஆயிஷாவை நிக்காஹ் செஞ்சு முதல்ல பிறந்த புள்ள சையத் இப்ராஹிம் அல் புகாரி. சையத் இப்ராஹிம் அல் புகாரி. சையத் இப்ராஹிம் அல் புகாரிக்கு தான் நம்ம நசபு போய் சேரும். சையத் இப்ராஹிம் அல் புகாரி, சையத் இப்ராஹிம் அல் புகாரியுடைய புள்ள சையத் முஹம்மது அல் புகாரி, சையத் முஹம்மது அல் புகாரி புள்ள சையத் அஹ்மத் அல் புகாரி, அவங்களோட புள்ள மாஷா அல்லாஹ் சையத் முஹியுத்தீன் புகாரி, அவங்க புள்ள மாஷா அல்லாஹ் சையத் ஷஹுல் ஹமீத் புகாரி, அவங்க புள்ள மாஷா அல்லாஹ் சையத் முஹம்மது யூசுப் அல் புகாரி, அவங்க புள்ள மாஷா அல்லாஹ் சையத் ஷஹுல் ஹமீத் சையத் அப்பா மாஷா அல் புகாரி. எல்லாம் நம்மள புகார் நசர் மாஷா அல்லாஹ் என்ன சையத் இப்ராஹிம் அல் புகாரில தான் போய் சேர்றது மாஷா. சையத் இப்ராஹிம் அல் புகாரி முதல் புள்ள. அவங்களோட இரண்டாவது புள்ள சையத் இப்ராஹிம் புகாரியுடைய இளைய சகோதரர் அஹு சகீர் மாஷா அல்லாஹ் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் புகாரி. இந்த புகாரி தங்கள் அப்பா அவர்கள் மாஷா அல்லாஹ் உம்மாட ஹமல்ல இருந்ததே உம்மாக்கு தெரியல. புகாரி தங்கள் அப்பாட உம்மா சையதா ஆயிஷா பீவியுடைய ஷேக் யாருன்னு சொன்னா தாஜுல் அவுலியா சையத் முஹம்மது காசிம் அலில்லா அப்பா. அப்ப காசிம் அலில்லா அப்பாவை போய் அடிக்கடி பார்க்க போவாங்க. அவங்களுக்கு மாமாவும் கூட, உம்மாவோட பிறந்த மாமா அவங்களுக்கு முர்ஷித். புரிஞ்சா? அப்ப ஷேக போய் மாமா போய் உம்மா அடிக்கடி பார்க்க போவாங்க. அப்படி ஒரு சமயம் போகும்போது திடீர்னு தாஜுல் அவுலியா சையத் முஹம்மது காசிம் அலில்லா அவங்க பெரிய மஜ்லிஸ்ல இருந்து நிறைய ஆரிஃபின்களும் அவுலியாக்கள் வரஃபாக்களுக்கும் குதுபாத் கொடுத்துக்கிட்டு இருந்த தாஜுல் அவுலியா சையத் முஹம்மது காசிம் அலில்லா எழுப்பி நின்று இக்ராம் செஞ்சாப்புல மாஷா அல்லாஹ் சையதா ஆயிஷா பீவி. அவங்களுக்கு என்ன புரியல, நம்ம வந்த உடனே மாமா எந்திரிக்கிறாங்க, ஷேகனா எந்திரிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஏதாவது மாநாட்டம் வந்துட்டான், பார்த்துட்டு வந்துட்டான். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போகும்போது அப்பயும் எழுப்பி நின்று இக்ராம் செஞ்சாங்க. என்ன போன தடவை எழுந்து சொல்லிட்டாங்க, இப்ப எழுந்து நிற்கிறாங்க. மூணாம் தரம் போகும்போது அப்பயும் எழுப்பி நின்றாங்க. ஏன்னா வரும்போதுதான் நம்மளை பார்த்துட்டு தாஜுல் அவுலியா எழுப்பி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் புகாரி தங்கள் அப்பாட உம்மா சையதா ஆயிஷா பீவி அவங்களுடைய முர்ஷிதான ஷேக் நாயகமான தாஜுல் அவுலியா சிபத் கௌசுல் ஆலம் சையத் முஹம்மது காசிம் அலில்லாஹ் சாஹிப் அல் கவரத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபால் அலைஹி பரக்காத்துஹு தாரதனால் நாயகம் அவர்கள்ட்ட கேட்டாங்க மாஷா அல்லாஹ், என்ன எஜமான என்ன பார்த்து தாங்கள் எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ காசிம் அலில்லாஹ் அப்பா சொன்னாங்க, மகளே நான் தாங்களை பார்த்துட்டு எழுந்திருக்கிற தங்களுடைய வத்தன தையீபா இருக்கிற தங்களுடைய மணி வைத்துக் கொண்டு இருக்கிற மாணிக்கமான புள்ள இருக்குது, அது பெரிய ஹவுஸ் மாஷா அல்லாஹ், ஹவுஸ் தாரை இருளோகத்துடைய ஹவுஸ் மாஷா அல்லாஹ். அவருக்கு இக்ராமுக்கு தான் எழும்புறேன்னு சொல்லி சொன்னாங்க மாஷா. ஐத்தல் யார் இருக்கிறா? நாம இன்னைக்கு ஒரு சுபார கொண்டாடுற அரூசான மதஹர் ரசூலுல்லாஹ் சையத் முஹம்மது மௌலா ஜலாலி ஹுசைன் ஹசனி அல் புகாரி சாஹிப் கன்னூரி நாயகம் மாஷா அல்லாஹ் காய்த்துக்குள்ள இருந்தாங்க மாஷா. அப்ப புகாரி தங்கள் அப்பாவுடைய அனுமத்தை முத உலகத்துல பிஷாரத் கொடுத்தது யாரு? தாஜுல் அவுலியா காசிம் அலில்லா அப்பா. காசிம் அலில்லா யாரு? கௌசுல் ஆலத்திலே 13வது தலைமுறை பேர. கௌசுல் ஆலத்திலே 13வது பேர புள்ள மாஷா அல்லாஹ். தாஜுல் அவுலியாவுடைய கராமத் நாவல் ஆண்டவன் முபாரக்கான குடும்பத்தை சார்ந்தவங்க மாஷா. இப்பேற்பட்ட நாயகர் செய்தனா சாஹிப் கன்னூர் மௌலல் மவாலி ஆலல் ஆலி கௌசத் தாரைன் அவல் ஃபுகராய் வதுஅஃபா اليتامى والعسير والمساكين مظهر رسول الله السيد محمد مولى جلالي الحسين والحسن البخاري جد الكريم رضي الله تعالى عنه وفعل عليه البركات مظهر آمين ناهم أبن مسا. अब अल्हम्दुलिल्लाह अहल बैत अतहार रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम
اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. அஹ்லு பைத் அத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் ஷரீஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? தஸ்தீக் தஹகீக் செய்யறான். மாஷா அல்லாஹ். அசுத்தமானவர்களை எல்லா விதமான அசுத்தங்களையும் அஹ்லு பைத் அத்தாரை விட்டு அல்லாஹ் தூரமாக்கி வச்சிருவான், ஹாரிஜ் ஆக்கிடுவான். மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? யாரு ரிஸ்ஸி யார்? மாஷா அல்லாஹ். அஹ்லு பைத் அத்தார் முஹப்பத் யாருக்கு நசீபாகலையோ, அஹ்லு பைத் அத்தாரை விட்டு யாரு தூரமாகி போறாப்புலையோ அவர்கள்லாம் யார்? மாஷா அல்லாஹ் ரிஸ்ஸுங்கிற அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப். அதன் காரணத்தினால்தான் கண்மணி நாயகத்துடைய சாஹிபு சிர்ரான ஹஜ்ரத் சஹாபி ரசூல் ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் ஹுதைஃபத் பின் யமான் யார்? மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய தர்பார் முஸ்தஃபீத்துடைய ராஸ்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் மூமின்கள் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் அந்த லிஸ்ட் அவங்கள்ட்ட தான் கொடுத்துருந்தாங்க. மாஷா லிஸ்ட் என்ன? அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் வருது. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிபு சிர்ரான ராஸ்தாரான ஹஜ்ரத் ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள புள்ளைட்ட அவங்கள மகன்ட்ட மாஷா அல்லாஹ் அவங்க இன்திகால் ஆகும்போது, அவங்க வஃபாத் ஆகும்போது, அவங்க விசால் முபாரக் ஆகும்போது ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு அவங்களோட மகனுக்கு மாஷா நசீஹத் கொடுக்குறாங்க. மகனுக்கு மாஷா அல்லாஹ் அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்க? மகனே, எந்த காலத்திலையும் யார் என்ன சொன்னாலும் தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாரான ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாரான சையதா ஃபாத்திமா சையதா அலி நாயகத்துடைய மக்களான ஹசனைன் கரீமைனுடைய சுஹபத்திலிருந்து நீ போயிடக்கூடாது. அவங்களுடைய மஹப்பத், அவங்களுடைய ஹிதுமத், அவங்களுடைய முவாஃபகத், அவங்க மவத்தத்திலிருந்து நீ ஹாரிஜாய் போயிடக்கூடாது. மகனே, உனக்கு எல்லா நஜாவும் எல்லா ஃபத்துவும் அல்லாஹ்வுடைய ரிதாவும் அல்லாஹ்வுடைய லிகாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான ஷஃபிய உம்மத்தான ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் காத்தமுல் அன்பியாஇ வல் முர்சலீன் சாஹிப் சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அலீம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய அஹ்லு பைத் அத்தாருடைய மஹப்பத் சுஹபத் குர்பானியத் முவாஃபகத் மவதத்துல தான் அல்லாஹ்வுடைய ரிதா உனக்கு நிகாஹ் உண்டாகும் என்பதாக தன் மகனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன வசியத் பண்றாங்க. ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு அஹ்லு பைத் அத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாக்களான அமவியாக்கள் உமவியாக்கள் என்ன அமவி உமவி ரெண்டு ஒண்ணுதான். புரிஞ்சா? அந்த உமவியாக்கள் என்ன எந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா இருந்தாப்புல, அலின்னு பேர் வச்சாவே என்ன அவனை கத்தல் செஞ்சிருவாப்புல. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு உலகத்துல. அலின்னு பேர் வச்சா உடனே கத்தல், தலை வெட்டு உடனே. அடிக்கடியெல்லாம் கிடையாது, ஜெயிலாம் கிடையாது, கதையை முடிச்சிடும். அலிங்கிற பேர் இருக்கக்கூடாது, அலிங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாரார் செஞ்சாப்புல. ஆனா செஞ்ச சாரார அல்லாஹ் அபுத்தர் ஆக்கிட்டான். என்ன ஷானேக்கு அவள் அபுத்தர், நீ சந்ததி அற்று போன அல்லாஹ் சொல்லிட்டான். அலியுடைய நாமம் உலகம் முழுக்க என்ன கோடான கோடி அலி இருக்குது. கோடான கோடி எல்லா அலியும் பெரிய பெரிய அவுலியாக்கள் இருக்கிறாங்க. யாரு? ஈஸ்ட் ஏசியாவுக்கு இஸ்லாத்துடைய தீபத்தை ஏற்றி வச்ச சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி அஜ்மீருக்கு வர முன்னாடி லாகூர்ல மாஷா அல்லாஹ் சையத் அலி இப்னு உஸ்மான் ஹுஜ்வீரி ரலியல்லாஹு சையத் அலின்னு சொல்லக்கூடிய அவுலியாவோட தர்பார் ஷரீஃப்ல ஹாஜா கரீம் நவாஸ் 40 நாள்ல ஹல்வத் இருந்து மாஷா அல்லாஹ் அவங்களோட ஆர்டர் பெர்மிஷன் எடுத்துக்கிட்டு தான் அஜ்மீருக்கு வந்தாங்க. மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயம் போய் 40 நாள் உட்கார்ந்தாங்க. எப்படி காதர் அவுலியா தமிழக பாஷாவோட திருச்சியில 40 நாள் உட்கார்ந்தாங்க, அந்த மாதிரி மாஷா அல்லாஹ். பேர் என்ன? ஹாஜா நாயம் உட்கார்ந்த தர்பாருடைய அந்த மக்தூம் மாலிக் யாரு? சையத் அலி தாத்தா கஞ்சபக்ஷ் சையத் அலி இப்னு உஸ்மான் ஹுஜ்வீரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே மிகப்பெரிய ஆலிம் யாரு? குர்ஆனுக்கு முதல்ல தஃப்சீர் கொடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவோட இஜாசத்தோட குர்ஆனுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணன ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நாயகத்துடைய சின்ன வாப்பான சாச்சான மகன்.
நாயகத்துடைய கசிர் பிரதர் அசலா பார்த்த யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள 2-3 நாளா பள்ளியில காணோம். இது கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான காலத்துக்கு பிறகு நடக்குது இந்த விஷயம். 2-3 நாளா பள்ளியில பார்க்க முடியல. யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்ப சேர்ந்த அலி நாயகம் என்ன காணமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வர்றாங்க. யார காணோம்னு சொல்லி ஹியால் பண்றாங்களோ அதே அப்துல்லா தூங்கல. அதே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சிறப்புல ஹரமுக்கு வர்றாங்க. ஓகே சொன்னாங்க அலினா, ஓ இப்னு அப்பாஸ், நான் உங்களை தான் என்னால காணாம என்ன செய்யறது, நீங்களே அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்துட்டாமா சார். அலிநாயத்துக்கு இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் யாரு? அவங்களுக்கும் தம்பி தான். அவங்களுக்கும் மசாலா என்ன சின்ன படம் மகதான் பெரிய படம் எல்லாம் பெரிய சின்ன படம் தான் கசின் பிரதர். நான் உங்களை தான் ஃபிகர் பண்ணிட்டு இருந்தா நீங்க வந்துட்டு அல்லாஹ் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா செய்தி மனைவி பிரசவ வேதனையில இருந்தாப்புல, அதுதான் நான் ஹரமுக்கு வர முடியல. ஏன்னா அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்லாம் போறது வீட்டுல தான் பிரசவம் நடக்குமா சார், வேலை கிடைச்சா. அப்ப சகீர் பிறக்கவும் இல்லை, எந்த பிள்ளையும் என்ன சகீர ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதும் இல்லை, யாரும்